வாரம் ஒருத்தர் போகும்போதும் அவங்க ஆடின ஆட்டம் எப்படி இருந்தது, அதை மக்கள் எப்படி பார்த்துருக்காங்க, அதை நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் மக்கள் அதை சீரியஸாக எடுத்துப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும்ல. நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வாரம் பிக் பாஸ்ல எலிமினேட் ஆனது ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது தான். யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஷயம் நானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பவித்ரா நினைக்கிறேன் சார். ராணவ் நினைக்கிறேன் சார். ராணவ் சார். மஞ்சரி. ராணவ் சார். நான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மூணாவது வாரம் 4வது வாரத்திலே எலிமினேட் ஆக வேண்டிய ஆளு தான் இவங்க. ஆனால் நடுவில் வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் வந்ததுனால வைல்ட் கார்டு என்ட்ரி ஆளுகள்லாம் வெளியே போனதுனாலையும் இவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அன்பு தாங்கிற மாதிரி இருந்தது. டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்டயுமே கொடுத்ததே கிடையாது, மறந்துடாத. உங்களுக்கு என்னதான் வெளியில நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருந்திருந்தாலும் சரியா, நான் சொல்ல வேணாமா? சொன்னாதானே நான் சொல்லுவேன். உள்ள வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மறுபடியும் அதே ட்ராக்குக்குள்ளே போய் மாட்டின மாதிரி இருந்தது. எப்பவுமே லவர் பாய் விஷாலோடயே இருக்கிற மாதிரி இருந்தது. தர்ஷிகாவுக்கு அவர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே தான் இப்போ வந்து அன்ஷிதாவுக்கும் பண்ணிட்டு இருந்தாரு. என்னதான் விஷாலோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாலும் அவர் திருந்துற மாதிரி தெரியல. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா என்டர்டைனங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணது நம்மளே இல்லை, உள்ள இருக்கவங்கள மட்டும்தான். அந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்து தான் தர்ஷிகா வெளியில போனாங்க. இப்போ அதே மாதிரி வந்து அன்ஷிதாவும் வெளியில போயிட்டாங்க. அன்ஷிதா வெளியில போகும்போது ஒரு செயினை வேற கொடுத்தாரு, அவங்க போட்டுக்கிட்டாங்க. வெளியில போய் என்னை மறந்துடாத வேற சொன்னாரு. வெளியில போய் தர்ஷிகாவை பாப்பாரா இல்ல அன்ஷிதாவை பாப்பாரான்னு தெரியல. எது எப்படியோ லவ் கண்டென்ட் இனிமேல் இருக்காது. யாரோட சுத்துவாருன்னு தெரியல. ஆனா அவங்க ஆல்ரெடி கமிட்டடுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே இருக்கும். ஸோ காம்படிஷன் ஹெவியாவே இருக்கும். எல்லாரும் போட்டி போட்டு விளையாடுவாங்கன்னு நினைக்கிறோம். அடுத்த வாரம் கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போகும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் டிக்கெட் டு ஃபினாலே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. நன்றிக்கு வணக்கம்.